எனக்கு கோவம் ரொம்ப அதிகமாக வருது. யாரை பார்த்தாலும் கோவம் வருது. வீட்டில் என் பையன் ஒய்ஃபு கேட்கலைனாலும் கோவம் வருது. ஆஃபீஸ் போனாலும் என் கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்க பேசுகிறத பார்த்தாலும் எனக்கு கோவம் வருது. ஏன் இந்த கோவம் எனக்கு வருது? கோவம் அதிகமாக எனக்கு வருது. இது எப்படி குறைக்கிறது அப்படின்றது பல பேர் கேட்குற கேள்வி. இதை பற்றி தான் இந்த வீடியோ. கோவத்தை ஏன் அதிகமாக வருது, ஏன் அதை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க? கோவத்தை குறைக்கணுன்றதை நினைக்கவே நினைக்காதீங்க. கோவமே இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்ய பாருங்க. அது எப்படி பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல நீங்க ஏன் கோவப்படுறீங்கன்றது ஒரு புரிதல் உங்களுக்குள்ள வந்தா, உங்க வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் உங்களுக்கு கோவம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சாலே நீங்க அதுக்கப்புறம் அந்த கோவமே படாம போயிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வீட்டில் உங்க பையன்கிட்டயோ இல்லை உங்க ஒய்ஃப்டையோ இல்லை வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்ககிட்ட நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க, இதை செய்யக்கூடாது, இதை பண்ணாதீங்க, நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவங்க நீங்க சொல்றதை எதையுமே அவங்க கேட்காம அதை மீறி அவங்களுக்கு தோன்றதை செய்யும் போது உங்களுக்கு கோவம் வருது. ரைட்டா? ஒண்ணு. ஆபீஸ்ல உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்ககிட்ட நான் சொல்றதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்போ அவங்க நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறீங்க, ஆனா அதை அவங்க செய்யாம அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யறாங்க. உங்க பாஸ்ட இந்த மாதிரி நான் செய்யறேன், எனக்கு இந்த மாதிரி பெர்மிஷன் கொடுங்க, நான் அதை செஞ்சு முடிக்கிறேன் நீங்க ஒரு சொல்றீங்க, ரெக்வஸ்ட் பண்றீங்க. ஆனா உங்க பாஸ் உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு, டிக்ளைன் பண்றாரு. அப்ப இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கோவம் உச்சியில போகும்போது எல்லா இடத்துலயும் நீங்க கோவப்படுறீங்க. இன்னொன்னு, நீங்க பைக்ல போயிட்டு இருக்கிறீங்க, போன் பேசிக்கிட்டே இன்னொருத்தர் போறாரு, அதை பார்த்த கோபம், அவர்கிட்ட போய் சொல்றீங்க, அவர் நீங்க சொல்றதை கேட்காம திட்டிட்டு போறாரு, சண்டை வருது. இப்படி வாழ்க்கையில நிறைய இடத்துல நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தா கோபம் வரும். ஏன் வருது? இந்த கோபம் ஏன் வருதுன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? கோபம் வரதுக்கு மெயின் ரீசனே ஒரு பயம். என்ன பயம்? வீட்டில் இதை செய்யக்கூடாது, செஞ்சா எலக்ட்ரிஷியன் அந்த வயர் இருக்கு, அதை தொட்டா ஷாக் அடிக்கும்னு நீங்க சொல்றீங்க. அதை மீறி அவங்க போய் இதை எடுத்துட்டு அவங்க ஷாக் அடிக்கல, ஆனா அவங்க செஞ்சு பிடிக்கிறாங்க. அப்ப அதை பார்க்கும்போது இது நடந்துருமோ, செஞ்சிருமோ, ஷாக் அடிச்சிருமோ, இதனால ஆபத்து வருமோ, இப்படின்னு ஒரு விஷயம் தோணலாம். சேம் ஒரு ஆபீஸ்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, உங்க கீழே இருக்கிற சபார்டினேட்டர் செய்ய சொல்றீங்க, செஞ்சா இந்த டார்கெட் முடிக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க, செய்யலைன்னா ஆபீஸ்ல இந்த மாதிரி கேள்வி வரும், பிரச்சனை வரும்னு யோசிக்கிறீங்க. ஆனா அவங்க நீங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணாம வேற ரூபத்துல பண்றாங்க. பண்ணும்போது உங்களை பார்க்கும்போது உங்களை மீறி ஒரு விஷயம் நடக்குது. ஐயோ, இது செய்யும் போது தப்பு நடந்ததுன்னா அன்னைக்கு ஆபத்தாயிருக்குமே, இல்லைன்னா பாஸ்ட் திட்டு வாங்கியிருப்பேன், என் லைஃப்ல இப்படி கஷ்டமா இருக்குமே, இஎம்ஐ கட்டுறேன், எனக்கு வேலை போயிடும், அப்படி இப்படின்னு வரும். இது உங்களுக்கு தோணும். பாஸ்ட நீங்க ஒரு இந்த மாதிரி டார்கெட் இருக்கு, நான் இந்த மாதிரி மந்த்ல முடிக்கிறேன், எனக்கு ஒரு 15 days டைம் கொடுங்கன்னா பாஸ் கொடுக்க மாட்டேங்கிறார். உங்களுக்கு 5 நாள் கொடுக்கும் போது உங்களுக்கு பிரச்சனை வருது. அப்போ இதை கொடுத்திருந்தா நான் டார்கெட் பண்ணி முடிச்சிருப்பேன், கொடுக்காதனால தான் ஆகுது. எங்க நிக்குதுன்னா பயம் தான் நிக்குது. பயத்துல என்ன கரெக்டா இருக்குன்னா, உங்களுக்கு இதை செய்ய முடியுமா, செய்ய முடியாத இந்த ஆஸ்பிலேஷன் இருக்கு பார்த்துருக்கீங்களா? நிறைய இடத்துல முடியுமா, முடியாதா? இப்ப வீட்டுல அது தொட்டிருந்தா என்ன இருக்கும், நான் சொல்றதை கேட்டிருந்தா என்ன இருக்கும், ஆபீஸ்ல நான் என்ன சொல்ற இதை அவங்க எடுத்துக்காம செஞ்சனால இந்த மாதிரி விளைவு வந்திருக்கு, நான் சொல்லியிருந்த செஞ்சிருந்தா ஆயிருக்கும், இல்லாம நடந்திருக்குமோ நடந்திருக்காதா இப்படின்றது. ஆனா ஒரு மனநிலை இருந்தோம்னா கரெக்டா உங்களுக்கு பயம் வந்திருக்கே இருக்காது, இந்த மாதிரி கோபம் வராது. நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு நினைச்சா உங்களுக்கு அந்த இதுல உங்களுக்கு எப்படி இருக்கும்னா சந்தோஷமா இருக்காது, ஒரு பெரிய ஒரு இதுவும் நடக்காது. உங்களுக்கு சந்தோஷம் இருந்திருக்கலாம், ஆனா உங்களுக்கு பெரிய கோபம் வராது. தோத்துருவேன்னு நினைச்சாலும் உங்களுக்கு எந்த ரிஃப்ளெக்டும் உங்களுக்கு தோணாது. ஆனா என்ன நினைக்குமா, ஜெயிப்பேனா தோப்பேனா, ஜெயிப்பேனா தோப்பேனா, இந்த ஆஸ்பிலேஷன் இருக்கு பாருங்க. ஒரு மனநிலை இங்கிட்டும் மாறும் அங்கிட்டும் மாறும், இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறனால உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டங்கள், அந்த எண்ண அலைகள்னால உங்களுக்கு ஒரு பயம் நிக்குது. அந்த பயம்னால உங்களுக்கு கோபம் வருது. இதுதான் இந்த புரிதல் இல்லாதனால தான். நம்ம யார்கிட்டயாவது போகும்போது சண்டை போடும்போது பார்த்துருக்கீங்கன்னா, உங்களுக்கு கோபம் வரும்போது எப்படி இருக்கும்னா, உங்க ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப மூச்சு ரொம்ப ஏறி இறங்கிட்டு இருக்கும். நெஞ்சே வெடிக்கிற மாதிரி கோபங்கள் இருக்கும். வார்த்தைகள் ரொம்ப அதிகமா வெளில வரும்போது இருக்கும். ஆனா அந்த டைம்ல ஒரு கோபம் வரும்போது நான் சொல்றக்கூடிய ஒரு டெக்னிக்கை ஒரு 20லேருந்து 30 தடவை நீங்க செஞ்சீங்கன்னாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை நான் பல இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று, நிதானமான ஒரு இடத்துல கோவம் வருதுன்னு நினைச்சாலே ஒரு நிதானமான இடம், ஒரு காமான இடம், இல்லை ஏதாவது ஒரு சேர்ல போய் உட்காந்துட்டு டீப் பிரீத் எடுத்து பண்ணுங்க. ஃபுல்லா இழுத்து ஃபுல்லா இறங்கணும். உங்க வயிறு அப்படியே உள்ள போயிட்டு திருப்பி அந்த ஏர் வெளில வரும்போது உங்க பாட்டம் இதுல இருந்து உங்களுக்கு வெளியில வரும்போது அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கணும். இந்த மாதிரி ஒரு டீப் பிரீத்தை ஒரு 30 தடவை நீங்க பண்ணி பார்த்தீங்கனாலே உங்க கோபம் இருக்கிற இடமே
காணாம போயிடும். அப்போ அந்த நேரத்துல உங்களுக்கு தோன்றது எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இனி நடக்க போறதுன்னு நடக்கும்போது உங்களுக்கு சாந்தமான நிதானமான நிலை வரும்போது அந்த கோவ வெளிப்பாடு வராம இருக்கும். ஆனா நான் சொல்றது வந்து காமெடியா இருக்கலாம், இல்ல இது எப்படி கோவப்படுற நேரத்துல நான் போய் காமா உட்காந்து பேசுறதா நீங்க கேட்கறது எனக்கு கேக்குது. நான் அப்படி சொல்லல. உங்களுக்கு சில இடத்தில் வந்து கோவப்படுவீங்க. ஆனா இந்த பிராக்டிஸ் வந்து இனி வரும் காலத்தில் சில இடத்துல நீங்க இதை பிராக்டிஸ் பண்ண பண்ண கோவங்கள் வரதை தடுக்க பார்க்கும். வார்த்தைகளை தடுக்க பார்க்கும் போது உங்களுக்குள்ள கோவமே அறவே இருக்காது. எனக்கு இந்த உணர்வு இருக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னா டீப் பிரீத்திங் ஒன்னு 1 to 30 1 to 50 நம்பர் சொல்லுவேன். 1 2 3 4 5 6 சொல்லிக்கிட்டே இருப்பேன். சொல்லும் போது மனசுக்குள்ள சொல்லுவேன். சொல்லும் போது என்ன ஆகும்னா என் திங்கிங் அந்த கோவத்துல இந்த நம்பர்ஸ்குள்ள இறங்கும். நம்பர்ஸ்குள்ள இறங்கும் போது அந்த கோவங்கள் இதாவே டீப்பாவே மாறும். ஏன்னா எனக்கு இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் எல்லாமே எனக்குள்ளுமே நடந்திருக்கு. இது எனக்குள்ள அந்த உணர்வு இருந்தனாலதான், கோவத்தை தவிர்ப்பது எப்படின்றத நான் யோசிக்கிறதுனாலதான் இப்ப காலகட்டத்தில் கடந்த ஒரு வருஷத்துல நான் வந்து கோவத்தை தவிர்ப்பது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டு இப்ப வந்து என் சிச்சுவேஷன் இந்த 6 மாசத்துல இருக்கிறனாலதான் இந்த வீடியோ போடுறேன். 6 to 8 மாசமாச்சு. அப்ப என் மனநிலை எப்படி இருக்குன்னா இந்த கோவமே வெளியில வரல. போனோட ஒருத்தன் பேசிட்டு போனாலும் எனக்கு அந்த யோசனை வரதில்லை. ரெண்டாவது வீட்டுல வந்து ஆக்சுலேஷனே நான் வச்சுக்கிறது இல்லை. இதை நான் சொல்றேன், அவங்க செய்யலைன்னா அதுக்கு முன்னாடி வந்து நீ செஞ்சேன்னா உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும், செய்யலைன்னா இந்த மாதிரி பிரச்சனை உனக்கு நல்லது நடக்கும். இப்படி நான் சொல்லும் போது என்ன ஆகுனா கரெக்டா அவங்க எதை செய்யறாங்களோ அவங்க அதை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இது அவங்க செஞ்சா கரெக்ட், செய்யலைன்னா தப்பு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் கொண்டு போகும்போது அவங்க எதை சூஸ் பண்றாங்கன்னு அவங்க கையில கொடுத்துறேன். எனக்கு அந்த கோபம் எனக்கு வரதில்லை. இதே மாதிரி நான் பண்ணக்கூடிய வெளியில சொல்ற இடத்துல எல்லாம் எனக்கு இந்த மாதிரி தான் நிக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா பப்ளிக் பிளேஸ்ல இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, நம்ம தெரிஞ்ச இடத்துல போனாலும் சரி, நம்மளுக்கு பார்க்குற ரிலேஷன்ல யாருன்னு பார்த்தாலும் கோவங்கள் வெளியில வரதில்லை. இயல்பாவே என்னால வராதனால அவங்களும் என்னை பார்க்கும்போது சாந்தமான இது பார்க்கும்போது எந்த விளைவுகளும் வராம தவிர்த்துக்கிட்டே போறனால என் முகமும் முன்னாடி பார்க்கும்போது இறுக்கமாக இருந்ததும் இப்ப என்னை பார்க்கும்போது சாந்தமாகவும், எந்த விஷயத்தையும் நான் கரெக்டா கேள்வியே அவங்க உள் வாங்கிட்டு நான் பதில் சொல்லும் போது தெளிவான வார்த்தையும் என்கிட்ட இருந்து வெளியில வருது. அப்ப இந்த மாதிரி பிராக்டிஸ் எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கோபத்தை தவிர்த்தும் நான் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் செயல் வடிவமாகவே போறனால என் வாழ்க்கை வாழ்க்கையில் தினம் காலையிலிருந்து நைட் வரைக்கும் என்னோட இருக்கிறது வந்து என்னன்னா இந்த பிராக்டிஸ் தான் நான் பண்றேன். எங்க இது பண்ணாலும் ஒரு பைக் சர்வீஸ் கொடுக்கும் போது முன்னாடி சில நேரம் அவன் செய்யலைன்னா எனக்கு கோபம் வரும். ஆனா இப்ப அவன் சொல்றத காது கொடுத்து வாங்கிட்டு நிதானமாக நான் ஒரு கேள்வி கேட்கும் போது அவனுக்குள்ள நான் வந்து என்ன சொல்ல வரேன்றத அவன் தான் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லும் போது எனக்குள்ள இருக்கிற அந்த டிஸ்ட்ராக்ஷன் நடந்துருமோ, இது நடந்திருக்காது அப்படிலாம் கிடையாது. கேள்விக்கு பதிலுக்கு கேள்வின்ற மாதிரி சில விஷயங்கள் நான் செய்யறதுனால என்னோட கோவம் என்ன அலைகள் குறைஞ்சனால யோசிக்கிற தன்மை வருது. அந்த யோசிக்கிற தன்மை வரனால என்கிட்ட வர வார்த்தைகளும் தெளிவாகும், தடிச்ச வார்த்தை இல்லாம கோவம் ஊன்ற மாதிரி அவங்களுக்கு வார்த்தை இல்லாம நல் வார்த்தை வழியில வரும்போது சொல்ற சொற்களும் அவங்களுக்கு புரிகிற மாதிரியும் அவங்களுக்கு எரிச்சல் ஊற்றம் இல்லாதபடி இருக்கிறனால கோவங்களை தவிர்க்கிறதுக்கு வழிவகுக்குது. ஆக நான் கோவப்படாம இருக்கிறனால இவ்வளவு விஷயங்கள் எனக்கு ப்ராசஸ் ஆகுது. ஒரு டீ கடைக்கு போனாலும் சரி, ஒரு பைக் சர்வீஸ் போனாலும் சரி, ஒரு ஆட்டோல போனாலும் சரி, ஒரு வைஃபோட வெளியில போனாலும் சரி, ஒரு ஹோட்டல் போனாலும் சரி, இல்ல ஒருத்தர் டிஸ்கஷன் நான் பண்ணாலும் சரி, வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பேசினாலும் சரி, இந்த டிஜிட்டல் சம்பந்தமா சில விஷயங்கள் பேசினாலும் சரி, இதெல்லாம் வந்து பண்ணும்போது கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்குள்ள நடந்த மாற்றமும் இன்னைக்கு எனக்கு நடக்கிற மாற்றமும் பார்த்தா அன்னைக்கு எதை தொட்டாலும் நெகட்டிவாகவும் நெகட்டிவ்ல அந்த கோபமும் வந்து கோபத்துக்கு வரதுக்கு காரணம் பயம். இப்படி நடந்துச்சுன்னா என்னோட இது எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருமேன்ற அந்த பயனால நடந்துச்சு. இப்போ எனக்கு அந்த பயம் இல்லாதனால எல்லா விஷயம் தெளிவா நடக்குது. அந்த பேசிக்காவே கோபத்துக்கு பயன்றத நீக்கினால எனக்குள்ள இருந்த பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு செய்யற விஷயத்துல செஞ்சோம்னாலே நம்ம நடக்கிற தப்ப தவிர்க்கலாம்ன்றது ஒரு நோக்கம் வந்தனால எனக்கு கோபத்தை தவிர்க்க முடிஞ்சது. இதே ஸ்டெப்பை நீங்க பண்ண பாருங்க. கோபம் வரும்போது டீப் பிரீத் பண்ணுங்க. இல்லைன்னா சைலண்டா ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு எங்கேயாவது உட்காருங்க. ஒரு 5 minutes. எப்படி காதலன் படத்துல வந்து சொல்லும் போது கோபமோ சந்தோஷமோ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பேசுன்னு சொல்றாங்களோ அந்த மெத்தட் தான் இது. இத உங்களை வந்து மனசை வந்து சந்தோஷமா இருந்தாலும் நீங்க காமா இருங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கோபம்
கோவமோ துக்கமோ வந்தாலும் காமா இருந்துட்டு ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். அது நம்மளுக்குள்ளே எல்லாமே இருக்குங்க. கேள்விக்கும் பதிலும் நம்மளுக்குள்ளே இருக்கு. நம்ம எதை கேட்டாலும் இந்த மனசு சொல்ல ரெடியா இருக்கு. ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்காம பண்ணும்போது, இந்த மெக்கானிசம் புரிஞ்சுக்காம பண்ணும்போது நம்ம மாட்டிக்கிறோம். கோபத்தை நீங்க நிச்சயமாக எல்லாராலையும் தவிர்க்க முடியும். கோபத்தை குறைக்க தேவையில்லை. கோபமே இல்லாம இருக்கிறதுக்கு என்ன வழியோ இப்ப நான் சொன்ன ஸ்டெப்பை யோசிங்க. உங்களுக்குள்ள யோசிச்சிங்கனாலே உங்க கோபத்தை தவிர்த்துட்டு பண்ணி, கோபம் இல்லாம மனுஷனை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட நிறைய பேர் பேசுவாங்க. இப்ப நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். தெரியாத மனிதர்கள் என்கிட்ட திருப்பி தேடி பேசுற மாதிரி நான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த அனுபவம் கிடைக்கும் போது பார்த்தா பல மாற்றங்கள் நீங்க மாறி இருக்கேன்னு அவங்க சொல்லும் போது, என்ன பண்ணிருக்கேன்னு யோசிக்கும் போது, இந்த பிராக்டிஸ் இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணிருக்கனால இந்த வெளிப்பாடு அவங்களுக்கு தெரியுது. எப்படி நான் பண்ண பிராக்டிஸ் அவங்களுக்கு தெரியாது. ஆனா நான் அவங்க அந்த சிரிச்ச முகத்துல அவங்களை ரிசீவ் பண்றது, அவங்க கிட்ட என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றது தேடுறாங்க பாருங்களேன், அவங்களுக்கு ஒரு தேடல் வருது இல்ல, அதுதான். அந்த ஒரு இடத்துல வரும்போது கோவங்கள் எந்த இடத்துலயும் வராது. லைஃபை யோசிங்க. நம்மளுக்கு தேவை வாழ்க்கைன்றது கொஞ்சம் தான். அதுக்குள்ள நம்ம போட வேண்டியது, பார்க்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்கு. இந்த கோவத்தை நீங்க பண்ண உங்க மனசும் உங்க எல்லாமே வேதனையா போய் நிக்கி. சுத்தி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை ஒரு பெரிய கோபக்காரனா பார்க்கறதோட சாந்தமான மனுஷனை பார்க்கறதுக்கு என்ன வழியோ அதை முயற்சி பண்ணீங்கனாலே கோபத்தை தவிர்த்தரலாம். ரொம்ப ஈஸி. நிச்சயமாக என் வீடியோ ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வாழ்க்கையில யூஸா இருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. பிடிச்சிருந்தா என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1க்கு 4 வீடியோ பாருங்க. லைக் பண்ணீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.